அப்பாடா இன்னைக்கு ஒரு வழியா வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இந்த மூட்டு வலி மட்டும் தீர்ந்தபாடா இல்ல ஒரு நல்ல நாட்டு மருந்து கடையில போயிட்டு இந்த மூட்டு வலிக்கு தைலம் வாங்கி எதையாவது தேய்க்கணும் முடியல. இன்னைக்கு ஒரு திருப்தியான விஷயம் நடந்திருக்குன்னா அது ஒண்ணே ஒண்ணுதான். முன்பெண் தெரியாத ஒரு நபருக்கு உதவி பண்ணதுதான். வயிறார சோறு போட்டு அவருக்கு ஒரு வேலையும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டோம். நாளைக்கு மறக்காம அவரை பார்க்க போகணும். பார்க்க போகும்போது அவருக்கு திருப்பி சாப்பாடு வாங்கிட்டு போகணும். சாப்பிட்டுருப்பாரா என்னன்னு வர தெரில. அதனால நம்ம இங்க இருந்து எடுத்துட்டு போயிடலாம். நாளைக்கு அவர் வந்து சம்மதிக்கணும். அப்படின்னா எனக்கு இன்னும் மன திருப்தியா இருக்கும். அவருக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்துட்டேன்னு. பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. ச்சே. சரி, இந்த வீட்ல ஒருத்தன் இருப்பானே இந்த சோமுங்கிற பையன், ஆளை காணோம். வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டானான்னு வேற தெரியல. வீட்ல காணுமே. சோமு கண்ணா, சோமு கண்ணா, எங்க இருக்க? அப்பா, எங்கப்பா தம்பி இருக்க? இந்த வீட்டுக்கு வெளியில தான்ப்பா இருக்கேன். என்னாச்சு, வரணுமா? தண்ணி தாக எடுக்குதா? தண்ணி எடுத்துட்டு வரணுமா என்ன? ஒரு நிமிஷம் இங்க வரியாப்பா? இந்த வரேன்ப்பா, இருங்க, இந்த வரேன். சொல்லுங்கப்பா, என்னாச்சு? ஒன்னும் இல்லப்பா, வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். வீட்டுக்கு வெளியில என்ன பண்ணிட்டு இருக்க? நான் விளையாட போகும்போதே உங்களுக்கு தெரியாதான் வீட்டு பாடம் முடிச்சிருப்பேன். வீட்டுக்கு வெளியில என்னோட நண்பர்கள் 2 பேரும் வந்திருந்தாங்க. அதான் அவங்களோட நான் விளையாடிட்டு இருந்தேன்ப்பா. இதை கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா. அச்சோ, சரி, நான் சொல்லி கொடுத்ததுலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எதப்பா கேக்குற? அதான்ப்பா, முந்தா நாள்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்ல. முந்தா நாள் என்ன சொல்லி கொடுத்தேன், நேற்று என்ன சொல்லி கொடுத்தேன், இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த 2 நாள் நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்கிறத எனக்கு சொல்லுங்க பாப்போம். நேத்து உபயோகம்னா யூஸ்ன்னு சொல்லி கொடுத்த. அதுக்கு முந்தா நாள் வந்து சாப்பாடு தயார்னா சாப்பாடு ரெடின்னு சொல்லி 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 கொடுத்த. இன்னைக்கு என்னப்பா சொல்லி கொடுக்க போற? சொல்லி கொடுக்கறதுக்கு இங்கிலீஷ்ல டீச்சின்னு அர்த்தம். ஏப்பா இந்த வார்த்தைலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா. அதாவே சொல்லிட்டீங்களே, யூஸ் உபயோகப்படுத்துறது. அதான் தெரியுமே. கரெக்டா சொன்னீங்க. கரெக்டா சொன்னனா? ஆமா, கரெக்ட்னா சரின்னு அர்த்தம். அத சரியா சொல்லிட்டீங்க. ஓஹோ, கரெக்டா. சரி சரி, குறிச்சுக்கிறேன். சொல்லி கொடுக்குறேன். ஆனா இந்த மண்டியில நிக்குமான்னு தெரியல. இதுலயா குறிச்சு வைக்கணும்னா, இல்லைன்னா நான் மறந்துடுவேன்ப்பா அடுத்த நேரம் கேட்கும் போது. என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை நான் எவ்வளவு பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன மறந்துடுவேன்னு இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் மறக்க கூடாது. கல்லுல எழுதுன மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? அடுத்த இடம் மறந்துடுவேன்னுலாம் சொல்லாதீங்க என்கிட்ட. நான் உங்களை பெரிய மேத மாதிரி ஆக்கலான்னு இருக்கேன். இந்த ஊர்ல யாரும் உங்களை பட்டிக்காடுன்னு சொல்லக்கூடாது. ஆமாப்பா, யாரும் பட்டிக்காடுன்னு சொல்லிடக்கூடாது என்ன சொன்ன மாதிரி. அதனாலதான் உன்னை இவ்வளவு தூரம் நான் படிச்சு ஆளாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் அறிவும் என் திறமையும் இன்னும் நல்ல மென்மையில வளரணும்ப்பா. வளர்ந்து பெரிய ஆளா நீ மாறணும். அதுதான் என் ஆசை. ஊருக்கே ஒரு முன் உதாரணமா நீ வரணும்ப்பா சோமு கண்ணா. ஹலோ அப்பா. அப்பா, நான் என்ன சொல்றேன்னு நீங்க கேட்கல. அதுக்குள்ள ஏதோ ஒரு கனவு உலகத்துக்கு போயிட்டீங்க. இப்படிலாம் இருந்தா எப்படிப்பா நீங்க கத்துக்க முடியும்? ஹலோ, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? இங்க பாருங்க, ஏன் மூஞ்சி சுருங்கிடுச்சு டக்குன்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உன் நண்பர்களுக்கு என்ன தின்பண்டம் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இருங்க நான் எடுத்துட்டு வரேன். அவங்கள உள்ள வர சொல்லி உட்கார வை. என்ன ஏதாவது கேட்டா ஏதாவது சொல்லி மாத்திருங்க உடனே. சரி, அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வை. எவ்வளவு நேரம் வெளியிலே இருப்பாங்க? முதல்ல அவங்கள உள்ள கூப்பிட்டு வை. நான் இந்த இது மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன், உங்களுக்கு தேவையான தின்பண்டங்களை. சரிப்பா. சுட சுட எடுத்துட்டு வரணும், பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஐயோ, அப்பப்ப மறந்துடுறாரு என்ன சொல்ல வரேன்னு. சரி, உங்களை கூப்பிடுவோம். டே ஆரஞ்சு மண்டையா, சோடா புட்டி 2 பேரும் வாங்க. டே ஆரஞ்சு கலர் முடி, சோடா புட்டி 2 பேரையும் கூப்பிடுறாங்க, வாங்க. டே கேக்குதாடா? உங்களை 2 பேரையும் கூப்பிடுறாங்க, அப்பா வாங்க. சோமோ, நீ ஏதோ பேசுறேன்னு எனக்கு கேக்குது. ஆனா என்ன பேசுறேன்னு விளங்கலடா. இன்னொரு தடவை சத்தமா சொல்லுடா. ஆமா சோமோ, நீ ஏதோ பேசுற, ஆனா வந்து சத்தம் தான் கேக்குது. என்ன பேசுறேன்னே புரியல. டேய், இப்பயாச்சும் கேக்குதாடா? உங்க 2 பேரையும் கூப்பிடுறாங்கடா, வீட்டுக்குள்ள வாங்கடா. அப்பா கூப்பிடுறாரு. கூப்பிடுறாரா? நீ ஏன் இந்த வரேன்? ஏய், நீ மட்டும் இல்லடா, அவளும் தான். அவளையும் பிடிச்சு கூட்டிட்டு வா. சரி சரி. ஏய் புட்டி கண்ணாடி, ஒன்னையும் கூப்பிடுறாங்க, வா வா. இந்த வரேன் அந்த வரோம்டா. ஏய், என்னாச்சுடா? எதுக்குடா உங்க அப்பா கூப்பிட்டாரு? நம்ம விளையாட்டுனா ஏதாவது திட்டாரா? சே, அதுக்கு இல்லடா, என்னை கூப்பிட்டாருண்ணா. ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேனான்னு கேட்டாருடா. நான் முடிச்சிட்டேன்னு சொன்னேன். அப்புறம் நீங்க 2 பேரும் வந்திருக்கிறதா சொன்னேன். உங்களோட தான் விளையாடிட்டு இருக்கேன்னு. அதான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ண போயிருக்காரா. ஸ்நாக்ஸ் சாப்பிட தான் கூப்பிட சொன்னாரு. ஓ, ஸ்நாக்ஸா? ஜாலி ஜாலி. நான் நிறைய சாப்பிட போறேன். உங்க அப்பா நிறைய சாப்பிட்டா ஏதாவது பாப்பாரா, ஏதாவது சொல்லுவாரா என்ன? நீ ஏதாவது சாப்பிடாம இருந்தாதான் எங்க அப்பா ஏதாவது சொல்லி திட்டுவாரு. அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு சாப்பிடுங்க என்ன. சூப்பர்ரா. அப்பனா நான் வந்துட்டு நிறைய சாப்பிடுவேன். முடிஞ்சாலும் செஞ்சு கொடுப்பாரா?
நீ தாராளமா 10 தடவை கேட்டு 10 தடவையும் அவர் செஞ்சு கொடுக்குற மாதிரி வந்தா கூட அசராம செஞ்சு கொடுப்பாரு. அதெல்லாம் கவலைப்படாத. டேய் சோமு, சூப்பர்ரா உங்க அப்பா. கொஞ்சம் கூட உன்னை திட்ட மாட்டாரா? நான் ஒருக்கு செல்லம், எப்படி என்னை திட்டுவாரு? எனக்கு ஒரு ரம்மியா இருக்குடா. இதெல்லாம் பொறாமப்படுற மாதிரி தான் இருக்கும். என்ன பண்றது, எனக்கு அப்படி கிடைச்சிருக்கு. ஆமாண்டா. இந்த அங்கிள் வராரு. பசங்க வந்துட்டீங்களா? சரி சரி வாங்கப்பா, உங்களுக்காக தான் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்பா இப்போ ஒரு வார்த்தை சொல்றீங்க, ரெடினா தயார் பண்ணி வைக்கிறது. அப்படியாப்பா? சரி 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 வாங்கப்பா, உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நான் தின்பண்டங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உட்காந்து சாப்பிடுவோமா? வரீங்களா? அங்கிள் தேங்க்யூ அங்கிள். ஆனா உங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் பேச தெரியும்? சோமு சொல்லி கொடுக்குறானா? அதுவாமா 1-2 வார்த்தை தெரியும், இந்த மாதிரி குட்டி குட்டி வார்த்தை. சோமு இப்பதான் எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். தேங்க்யூனா நன்றி தானே, எனக்கு அதுவும் தெரியும். தேங்க்யூமா. சூப்பர் அங்கிள், பரவாயில்லையே இங்கிலீஷ் பேசுறீங்க. நம்ம ஊர்ல யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது தெரியுமா? பெரிய ஆளுக்கு, எங்களை தவிர, படிக்கிற பசங்களை தவிர. பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுறீங்க. பெரிய ஆள் தான் நீங்க. இந்த ஊர்ல மேதான் எங்க அப்பா தான். அவருக்கு தெரியாம எப்படி? அவர் பேசுவார், இதோட நல்லாவே பேசுவார் பாருங்க இன்னும் 1 மாசத்துல. அப்படிலாம் இல்லப்பா, இவன் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். சரி வரீங்களா? ஆறிட போகுது. வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிர்ந்தனை, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லா சாப்பிடுங்க. கூச்சப்படாதீங்க, எவ்வளவு வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஆனா மிச்சம் மட்டும் வைக்காதீங்க. என்ன சாப்பிடாமையும் அதுக்குன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சமா சாப்பிட்டு எந்திரிக்கிறதும் அதுவும் இருக்கக்கூடாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிடுங்க. நான் சொன்னேன் தானே, இப்ப பாத்தியா எங்க அப்பா சொல்லிட்டாரு. திருப்தியா இப்ப நல்லா வயிறார சாப்பிடுங்கன்னு. அப்ப நான் நல்லா சாப்பிடுவேன் அங்கிள். நான் நிறைய சாப்பிடுவேன், அதனால மூஞ்சிலாம் சுளிக்க மாட்டீங்களா? நான் எவ்வளவு நாளும் சாப்பிட்டுக்கலாம்ல. அதெல்லாம் பண்ண மாட்டேமா. நீ சாப்பிடலனா தான் இந்த அங்கிளுக்கு மன வருத்தமா இருக்கும். நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிடு. நீ எவ்வளவு கேட்டாலும் நான் அதை செஞ்சு தரேன். சுட சுடவே செஞ்சு தரேன் நான். போதுமா? ஓகே அங்கிள், நாங்க பாருங்க எப்படி சாப்பிடுறோம்னு. நீங்க சொல்லிட்டீங்களே, நாங்க நல்லா சாப்பிடுவோம். ஆமா, நானும் நல்லா சாப்பிட போறேன். சரி பசங்களா, உங்களுக்கு நான் எல்லாமே எடுத்து வைக்கிறேன் தட்டுல. நீங்க வாங்க, பேசிட்டு ஆறிட போகுது. 6 நாளும் நான் உங்களுக்கு சுட சுட திருப்பி செஞ்சு தரேன். இருந்தாலும் வந்துருங்க கரெக்டா டைமுக்கு. போய் இப்ப எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். என்ன வாங்க. சோமு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருப்பா. சரிப்பா, நீங்க போங்க, எடுத்து வைங்க, இந்த வரோம். சரிப்பா சரிப்பா. பாத்தீங்களா எங்க அப்பா நான் சொன்ன மாதிரியே? பாத்தீங்களா எவ்வளவு கேட்டாலும் திருப்தியா செஞ்சு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, வாங்க போலாம். நீ உண்மையிலேயே கொடுத்து வச்ச வேண்டாம் சோமு. உங்க அப்பா எவ்வளவு பாசமா இருக்காரு. இந்த ஊர்ல முக்காவாசி பேர் சொன்னதுதான்டா. என்ன பண்றது, உண்மையில சொல்ல போனா நீ போன ஜென்மத்துல ஏதோ ஒரு நன்மை பண்ணிருக்க. அதனாலதான் உனக்கு என் நல்லரசு அங்கிள் அப்பாவா வந்திருக்காரு. வா பசங்களா வரீங்களா? இந்த வரோம்ப்பா.